காரைக்கால் பொதுப்பணித்துறையில் பணிபுரியும் பல்நோக்கு பணியாளர்களுக்கு பணி உயர்வு வழங்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட பல்நோக்கு பணியாளர்கள் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு காலவரையற்ற தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பொதுப்பணித்துறையில் 100க்கும் மேற்பட்ட பல்நோக்கு பணியாளர்கள் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் பொதுப்பணித்துறை பல்நோக்கு பணியாளர்களுக்கு பணி உயர்வு வழங்க வலியுறுத்தி இன்று காரைக்கால் மாவட்ட தலைமை பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்ட பொதுப்பணித்துறை பல்நோக்கு பணியாளர்கள் பணி புறக்கணிப்பு செய்து காலவரையற்ற தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பொதுப்பணித்துறையின் பணிகள் முடங்கியுள்ளது. மேலும் தங்களது கோரிக்கைகளுக்கு புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் போராட்டம் தொடரும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி, காரைக்கால், மாகேனம் உள்ளிட்ட பொதுப்பணித்துறையில் நீண்ட நெடுங்காலமாக எம்டிஎஸாக பணிபுரிந்து வருகிறோம். பலர் 22 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் இருக்கிறார்கள். எங்களுக்கு ஒரு கட்டம் விதியை தளர்த்தி பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று காலவரையற்ற தர்ணா போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். புதுவையில் இது போன்ற போராட்டங்கள் எங்கள் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது. அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தொடர்ந்து போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ எல்லாம் ஒட்டுமொத்த விடுபடுத்து பழைய புதிய எம்டிஎஸ் எல்லாருமே ஒன்றாக இணைந்து தர்ணா போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். காலவரையற்ற தர்ணா நடக்கிறது. அடுத்த கட்டம் தலைமையிடம் பேசி என்ன சொல்கிறார்களோ அதன்படி செயல்படும். இந்த போராட்டத்துக்கு அரசு செவி சாய்க்கவில்லை என்றால் புதுச்சேரி தலைமை என்ன சொல்கிறதோ அடுத்த கட்ட போராட்டத்தை அவர்களுடைய முன்னெடுப்போடு செய்வோம் என்று தெரிவித்துள்ளோம்.